நம்ம நாட்டினுடைய பிரதமரை இந்த பிரதமரை இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர் எந்த பிரதமரையும் எடுத்துடுங்க, ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனாங்கன்னா 2 நாள் 3 நாள் தான் அவங்களுடைய பயணமே இருக்கும். அதிகபட்சமாக தான் 2 நாள் 3 நாள் போவாங்க. அதுக்குள்ளால அவங்க முதலீட்டாளர்களை சந்திப்பாங்க. 1 நாளோ 2 சந்திப்போ 3 சந்திப்போ போடுவாங்க. அதில் வரக்கூடிய நிதியெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. அப்படி தானே மோடி கொண்டு வந்துட்டு இருந்தார். எதுக்கு 17 நாள்? இவர் என்ன கோரிக்கை? இப்போ மது விலக்கு அமல்படுத்தணும் சார். அதை நேரடியாக போய் அவர்கிட்ட சொல்லி அதை மது விலக்கு அமல்படுத்துங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு அதுக்கு மாநாடு நடத்தணும்? இது யாரை ஏமாத்துறதுக்கு இந்த மாநாடு? நீங்கள் விஜய் தனியாக அவர் கட்சி ஆரம்பித்து இப்போ உள்ளே இறங்கி அவர் நிற்கும் போது போராடும் போது திருமாவளவனுடைய ஓட்டு வங்கி சிதையும். அதனால தான் அவர் அந்த விஜய் எந்த பக்கத்தில் இப்போ இது அவருடைய மாநாட்டுக்கு திட்டமிடுறாரோ அதே கள்ளக்குறிச்சி சுற்றிட்டு இவரும் வர்றாரு. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் வெளிப்படையாக பேசணும், உண்மையாக பேசணும். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சி தலைவர் மது ஒழிப்புக்காக நீண்ட வருஷங்களாக போராடிட்டு இருக்காரு சொல்லுங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். மத்திய அமைச்சர் இங்கே வருகை தரும்போது அவர்களை எதிர்த்து சாமானியனாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் சரி, சர்வசாதாரணமாக கேள்வி கேட்க முடியுது. அதுக்கான விளக்கத்தை நம்ம கேட்டு பெற முடியுது. அதே இங்கே திமுக அமைச்சர்களை பார்த்து நம்மளால் கேள்வி கேட்க முடிகிறதா? அப்படி கேள்வி கேட்டால் இங்கே என்ன நிகழும்? என்ன நிகழும்னு நீங்களே சொல்லிவிட்டிய. இல்லை, என்ன நிகழும்? அவர் எப்படி நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் கேட்குறேன். ஆமாம், அதான் என்ன நிகழும். அவ்வளோதான், அதோட கதை முடிஞ்சுது. கேள்வி இதை அன்னபூரணி அதையே எடுத்துடுங்க. அன்னபூரணா ஹோட்டல் அதிபர் இங்கேருந்து இனிமேல் இவர் போவார்ல, உதயநிதி காரு போவார்ல, அவருக்கு அவங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டோ ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் அவர் இதே மாதிரி ஒரு கேள்வியை தமிழக அரசுக்கு எதிராக முன் வைக்கட்டும். அப்புறம் அவர் ஹோட்டல் நடத்தட்டும் பார்ப்போம். இவ்வளோ பாரம்பரியமான ஹோட்டல் தானே, பிரபலமான ஹோட்டல் அதிபர் தானே, ஹோட்டல் அதிபர்கள் சங்க தலைவரும் கூடன்னு நினைக்கிறேன். அவர் அது பிறகு நடத்தட்டும் பார்ப்போம். எவ்வளோதான் சார் விஷயம். நீங்கள் எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படின்னா மத்திய அமைச்சர்கள் அந்த அளவு ஃப்ரீடமாக இருக்காங்க பாருங்கள். அந்த நிகழ்ச்சியிலே கூட ஒரு நிருபர் என்ன கேள்வி கேட்டார்னா மணிப்பூரை பற்றி கேட்டார். மணிப்பூர் வருஷம் என்னாச்சு, அது அதுக்கு பிறகு ஒரு தேர்தலில் நீங்கள் கொண்டு முடிச்சிட்டீங்க, தேர்தல் அதை பற்றி பிரச்சாரம் பண்ணி முடிச்சிட்டீங்க, இவ்வளோத்தையும் முடிஞ்ச பிறகும் கூட. ஆனால் அந்த நிருபர் அதை கேட்டார். ஆனால் இங்கே இந்த திருச்சியில் நடந்த விஷயத்தை பற்றி வாயே திறக்கலை. திருச்சியில் நடந்த பற்றி எந்த தமிழக அமைச்சர்கள்டையும் கேள்வி. திருச்சியிலே 2 அமைச்சர் சார். நமக்கு கல்வி அமைச்சருடைய, அதாவது இப்போ கல்வி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய கார் டிரைவர் குற்றவாளியாக நிற்கிறான். இப்போ பாலியல் இதில் முக்கிய 5 பேர் கூட்டு பலாத்காரத்தில் இப்போ இருக்க முக்கிய குற்றவாளி. ஆனால் அதை பற்றி கேள்வி அந்த அமைச்சர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கூட கேட்கவே இல்லை. ஏன் கேட்கல? கேட்டால் அதோட அந்த டிவியில் அவர் இருக்க மாட்டார். நிர்மலா சீதாராமன் பற்றி கேள்வி கேட்டால் அவர் அந்த டிவியில் வேலை பார்ப்பார். ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பற்றி கேள்வி கேட்டால் இருக்க மாட்டார். ஏன் அந்த தொகுதியினுடைய திருச்சியில் இன்னொரு அமைச்சர் இருக்கார்ல, KN நேரு, அவர்கிட்ட யாராவது இதை பற்றி கேள்வி கேட்டாங்களா? இல்லை அவர் அந்த பெண்ணை ஏதாவது போய் பார்த்தாரா? அந்த பெண்ணு பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்த்தாரா? இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்ல போனாங்களா? யாராவது வைகோக பையன் மகன் துரை வைகோ தான் இப்போ திருச்சியில் எம்பியாக இருக்கார். அவர் இதை பற்றி ஏதாவது ஒரு சின்ன ட்வீட் போட்டிருக்கதா பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நடந்தது கிறிஸ்தவ ஸ்கூலாக இருந்தால், செய்தவன் திமுக காரனாக இருந்தால் எல்லாரும் அப்படி தான் இழுத்து மூடிட்டு தூங்கிடுவாங்க. ஒரு நம்ம நாட்டினுடைய பிரதமரை இந்த பிரதமரை இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர் எந்த பிரதமரையும் எடுத்துடுங்க, ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனாங்கன்னா 2 நாள் 3 நாள் தான் அவங்களுடைய பயணமே இருக்கும். அதிகபட்சமாக தான் 2 நாள் 3 நாள் போவாங்க. அதுக்குள்ளால அவங்க முதலீட்டாளர்களை சந்திப்பாங்க. 1 நாளோ 2 சந்திப்போ 3 சந்திப்போ போடுவாங்க. அதில் வரக்கூடிய நிதியெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. அப்படி தானே மோடி கொண்டு வந்துட்டு இருந்தார். எதுக்கு 17 நாள்? 17 நாளுக்கு அதுக்கு என்ன வேலை இருக்குது? அவ்வளவு முதலீட்டாளர்களை நீங்கள் சந்திச்சு விட்டீங்களா? அப்படின்னா நீங்கள் 17 நாளையில் எப்படி ஒரு 1.5-2 லட்சம் கோடிக்கு நீங்கள் அங்கேருந்து முதலீட்டை கொண்டு 18 நிறுவனங்களுடன் 7616 கோடி 7616 கோடி 16 கோடி இந்த 17 நாளில். இது சாதனை இல்லையா? இது சாதனைன்னு சொல்கிறீங்க நீங்கள். 17 நாள் சார் இது. சார் இதில் எத்தனை நிறுவனங்கள் சார் புதுசாக போட்டிருக்காங்க சொல்லுங்கள். இந்தியாவுக்கு தொழிலே பண்ணாத நிறுவனம் மறுபடியும் வருது. நோக்கியா ஒரு 98 பேருக்கு வேலை கொடுக்குது. ஃபோர்டு மறுபடியும் வருதுங்கிறது இன்னும் உறுதியாகல. சரி, நோக்கியா 98 பேருக்கு வேலை தருது. 98 பேர் 98 பேர். இது ஒரு பெரிய சாதனை சார். ஒரு விஷயம் தெரியுமா? ரிசர்ச் சென்டர் சார், ஆராய்ச்சி மையம் பேர் ஒன்று இது பண்ணுறாங்க. அதுக்கு 98 பேர் ஜாஸ்தி தானே. 98 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமா? தமிழ்நாட்டில் மக்கள் தொகை 8 கோடி பேர். அதில் வேலை இல்லாத இளைஞர்கள் எப்படி பார்த்தாலும் 1 கோடி தேரும்.
இல்லை 98 பேருக்கு வேலை கிடச்சி போச்சுன்னு பெருமையாக சொல்ல முடியுமா? எதை விடுங்க, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இருங்காட்டு கோட்டை இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு கடந்த சில நாட்களாக ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. சாம்சங் இருக்குல்ல, மொபைல் நிறுவனம், அந்த நிறுவனத்தில் உள்ள கம்பெனியில் ஒரு 1500 தொழிலாளிகள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க சில அது கம்யூனிஸ்ட் கோஷ்டிகள், அதுவும் இந்த சீன கைக்கூலிகள் எங்கே போனாலும் இதான் பண்ணும். அது அங்கே வேண்டாத வேலை, தனியார் நிறுவனம். அங்கே உங்களுக்கு வந்து அவங்க சில சட்டத்திட்டங்களை வகுத்து வச்சுருக்காங்க. அது குறிப்பாக தொழிலாளர்களுக்கு வந்து அங்கே வந்து நீங்கள் இந்த நாங்கள் வந்து சங்கம் அமைக்கிறேன், வேறு இது போராட்டம் நடத்தலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்களை உள்ளே விடுறாங்க. நீங்கள் அங்கே போய் இருந்துட்டு உங்களுக்கு வேறு எதாவது இருந்தாலும் கோரிக்கை வைங்க. ஆனால் அது நீங்கள் வந்து எங்களுக்கு சங்கம் வைக்கணும்னு சொல்லி INTUC சங்கத்தை வந்து கிளையை நாங்கள் தொடங்கணும், அதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும்னு கேட்டு ஒரு கோரிக்கை போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி இந்த தொழிலாளிகள் வந்து அந்த தொழில் அதிபர்களை அந்த அவங்களுடைய ப்ரொடக்ஷனால் நிப்பாட்டி வச்சு இந்த மாதிரி போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்கன்னா எவன் சார் உங்களுக்கு இங்கே வந்து தொழில் தொடங்க வருவான் சொல்லுங்கள்? மதுக்கடைகளை மூடிவிட்டால் எத்தனை விஜய் வந்தாலும் திமுக தான் வெல்லும் சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இங்கே ஊரில் இல்லாதப்போ போதை ஒழிப்பு மாநாடு பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாரு. அது திமுகவுக்கு பூர்ண மதிவுகளுக்கு நம்பிக்கை இருந்தும் பண்ணுறதுக்கு ஏன் தயங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து ஒரு கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது. ஆனால் அவர் ரிட்டர்ன் பேக் அமெரிக்காவிலேருந்து வரும்போது இது போல் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? நான் என்ன கேட்குறேன்னா, திருமாவளவன் யார் சார்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர். அந்த கட்சி இப்போ எந்த கூட்டணியில் இருக்குது? திமுக கூட்டணியில் இருக்குது சார். அப்போ ஆளுங்கட்சிக்குள்ளே தானே அவங்களே இருக்காங்க. ஆளுங்கட்சி கூட்டணியில் உள்ள ஒரு முக்கியமான கட்சி, நீங்கள் ஒன்றும் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஒரு முக்கியமான ஒரு கட்சி தான் அது. 2 கம்யூனிஸ்ட்டுகளை விட அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்க இன்றைக்கி. அதை நம்ம ஏற்றுக்கணும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த கூட்டணியில் இருக்கிறவருக்கு முதலமைச்சரை போய் பார்த்து பேசுகிறதுல என்ன பிரச்சனை அவருக்கு? இவர் என்ன கோரிக்கை இப்போ வந்து மது விலக்கை அமல்படுத்தணும் சார், அதை வந்து நேரடியாக போய் அவர்கிட்ட சொல்லி அதை மது விலக்கை அமல்படுத்துங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? எதுக்கு அதுக்கு மாநாடு நடத்தணும்? இது யாரை ஏமாத்துறதுக்கு இந்த மாநாடு? இது ஒரு மோசடியான நாடகம்னு நம்ம எடுத்துக்கலாம். மாநாடு மூலமாக அதிகமாக கூட்டம் கூட்டி எனக்கு இன்னும் பவர் இருக்குது, எவ்வளோ பேர் வராங்க பாருங்க அப்படின்னு ஒரு செல்வாக்கை காட்டுறதுக்காக அந்த கூட்டமாக வந்து அவங்க கூட அந்த மாநாட்டில் கலந்துருக்குவாங்க. இப்போ மாநாடு நடக்கக்கூடிய அன்னைக்கு வந்து மாநாட்டுக்கு வருவாங்கல்ல, வரக்கூடியதில் வந்து எத்தனை ஆண்கள் வராங்களோ 90% குடிச்சிட்டு தான் வருவாங்க. குடிச்சிட்டு தான் வருவாங்க. நீ இல்லைன்னு சொல்லுங்கள். விடுதலை சிறுத்தைகளில் குடிப்பழக்கம் உள்ள இளைஞர்களோ பெரியவங்களோ குடிப்பழக்கம் உள்ள ஆட்களுக்கு இடம் இல்லைன்னு இன்றைக்கி அறிவிக்க சொல்லுங்கள், கட்சியை கலைச்சிட்டு போயிடுவாங்க. ஆள் இருக்காது சார். விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னா அதில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் முக்கியமான அவருக்கு தலைவரே என்ன சொல்லி வச்சுருக்காரு, அதாவது நம்ம விடுதலை சிறுத்தைகளில் ஒரு நல்ல தொண்டனாக இருக்கணும்னு அவர் குறைந்தது 10 வழக்காவது எஃப்ஐஆராவது உன் மேலே இருக்கணும். அதில் 3 வந்து கொலைகேஸாக இருக்கணும் சொல்லியிருக்காரா இல்லையா? ஒரு தலைவன் இப்படி ஒரு தொண்டனுக்கு இப்படியெல்லாம் ஒரு உத்தரவு போடலாமா? அப்போ இவர் வந்து இப்படிப்பட்ட நீங்கள் கொலை கேஸு இதெல்லாம் இருக்கக்கூடிய எப்படி குடிகாரனா இல்லாமல் இருப்பான்? குடிப்பழக்கம் இருக்காது. படின்னு படிக்க வச்சிங்கன்னா அவன்கிட்ட இது இருக்காதுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இப்படி கொள்ளை இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி வளர்த்திங்கன்னா அவன் குடிகாரனாக தானே இருப்பான். இல்லை, இப்போ அது விஜயை பற்றி சொல்கிறதுக்கு திரும்ப என்ன ஒரு இது வந்தது சார்? எத்தனை விஜய் வந்தாலும்னா விஜய் வந்து யாரை டிஸ்டர்ப் பண்ணிக்காது? திமுக டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம், இல்லை விஜய் திருமாவளவன் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரு. அவர் தான் ஒரு லாஜிக். எனக்கு முன்னாடியே தான் நான் இதை சொல்லி பதிவு பண்ணியிருக்கேன். விஜயினுடைய அந்த ரசிகர்களில் ஒரு கணிசமான எண்ணிக்கை வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்கள், குறிப்பாக பறையர் சமுதாயம், வெளிப்படைய ஜாதி ரீதியாக எனக்கு சொல்ல எல்லா ஜாதியில் உள்ளவங்களும் வந்து எங்கள் வீட்டம்மா விஜய்க்கு ரசிகர் தான். அது ஒரு பக்கம் இருக்க ரசிகை அது இருக்குது. அது எல்லா ஜாதியில் உள்ளவங்களும் விஜய்க்கு ரசிகராக இருக்காங்க. அதே சமயத்தில் அதிகமான எண்ணிக்கைன்னு எடுத்திங்கன்னா பறைய சமுதாயத்தில் உள்ளவங்க நிறைய இருக்காங்க. பட்டியலின சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள், இதில் சிறுவர்கள் முதற்கொண்டு நிறைய பேர் அதில் இருக்காங்க. நீங்கள் விஜய் தனியாக அவர் கட்சி ஆரம்பித்து இப்போ உள்ளே இறங்கி அவர் வந்து நிற்கும்போது போராடும்போது திருமாவளவனுடைய ஓட்டு வங்கி சிதையும். அதனால தான் அவர் வந்து அந்த விஜய் எந்த பக்கத்தில் வந்து இப்போ அவருடைய மாநாட்டுக்கு திட்டமிடுறாரோ அதே கள்ளக்குறிச்சி சுற்றிட்டு இவரும் வர்றார். அங்கே போய் தான் பண்ணணுங்கிறார். அப்போ நான் கூட்டத்தை காணிக்கணும்னு இறங்குறார். பெண்கள் அதிகமாக வரணும்னு இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக அவர் வந்து முடிவு பண்ணி பெண்களை நிறைய கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி ஐடியா பண்ணுறார். இது எதுக்குன்னா நான் எங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை, நாங்கள் நல்லா ஓட்டு வங்கி சரியாக தான் இருக்குன்னு ஒரு நிர்பந்தம் காணிக்கங்கிறத காணிக்கன்னு நினைக்கிறாரு. அரசியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 2026 எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி திமுக கிட்ட வந்து ஒரு பேரம் பேசணும் வலுவாக. அந்த பேரத்துக்கு வந்து ஏற்படுது. ஏற்கனவே இதமே பண்ணார். கழிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடியே சும்மா இருந்த எடப்பாடி இவங்க தான் கெடுத்து விட்டுது.
உண்மையான காரணம் அவர் தான். இவங்க தான் கெடுத்து விட்டு ஒரு நூல் விட்டு அவரை வந்து நாங்கள் வெளியே வந்தால் நீங்கள் வெளியே வந்தால் நாங்கள் வரோம், நம்ம கூட்டணி தனியாக வைக்கலாம்னு சொல்லி சும்மா கிடந்த எடப்பாடி தெருவில் இழுத்து விட்டு அவர் தெரிந்தோன்னே ஆக்கி விட்டாங்க. அவரை பாருங்கள், இவர் நம்பி வந்தார். வந்த உடனே நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், திருமாவளவன் உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருந்தார், விஜய் ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தார். உடனே வந்து இவங்க பார்த்தாங்க, ஃபோனில் விசாரித்தாங்க, உடல் நலம் விசாரித்தாங்க, எல்லாம் பண்ணினாங்க. உடனே வந்து விடுதலை சிறுத்தைகளில் ஒரு சலசலப்பு ஏற்பட்ட மாதிரி, உன்னை 2ஆம் கட்ட தலைவர்லாம் இது பிடிக்கலைன்னு சொல்லி வன்னி அரசெல்லாம் இதுக்கு கொடி பிடிச்சதா சொல்லி இப்படியெல்லாம் ஒரு பெரிய நியூஸ் எல்லாம் நல்லா ஸ்ப்ரிட் பண்ணாங்க. இங்கே நான் நியூஸை ஸ்ப்ரிட் பண்ண திமுகவில் அந்த பேரம் வந்து நல்லா அழகாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. உடனே என்ன ஆச்சுது, சீட்டு அதிகமாக கொடுக்க முடியல, ஆனால் 2 சீட்டையும் வந்து நீங்கள் எங்கள் சின்னத்திலே கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்களா இல்லையா, கொடுத்தாங்களா இல்லையா? அது பிறகு இதுக்கு முன்னாடி திமுக உதயசூரியன் சின்னத்தில் இருந்தால் ரவிக்குமார் வெற்றி பெற்றார். இந்த வாட்டி வந்து அவர் பானை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்காரா இல்லையா? அப்போ அந்த சீட்டை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை கொண்டு வந்தாங்கல்ல. பேரத்தில் பணம் எவ்வளோங்கிறது 2ஆம் பட்சம், இது வெளியே தெரிஞ்ச பேரம். இப்போ பேசி கரெக்டாக வாங்கினாங்க. எடப்பாடி அப்போடி விட்டுட்டு போயிட்டார். இப்போ அதே மாதிரி எடப்பாடிகிட்ட பழையபடி ஒரு நாடகம். உடனே போய் அது அதிமுக நாங்கள் கூட்டிட்டோம். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் வெளிப்படையாக பேசணும், உண்மையாக பேசணும். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, எந்த அரசியல் கட்சி தலைவர் வந்து மது ஒழிப்புக்காக நீண்ட வருஷங்களாக போராடிட்டு இருக்காரு சொல்லுங்கள்? ரொம்ப வருஷமாகவே முக்கியமான அரசியல் கட்சி, சும்மா ரொம்ப சின்ன கட்சி வேண்டாம், முக்கியமான அரசியல் கட்சி, பெரிய கட்சியாக இருக்கக்கூடியல வந்து ஒரு கட்சி வந்து நீண்ட நாள் கோரிக்கையை வச்சு தொடர்ந்து அதுக்காக வேண்டி குரல் கொடுத்து போராடிட்டு வருது அப்படின்னா பாமக தானே. அதில் கண்டிப்பாக நீங்கள் மறக்க முடியாதுல்ல. அந்த கட்சியை கூடவே இல்லைல்ல இவர். அதான் சொல்கிறேன், சாதி எண்ணங்கள் கொண்டவர்கள் எங்கள் இவர் திருமாவளவன் ஜாதி கட்சி நடத்துகிறாரா, என்ன கட்சி நடத்த சொல்லுங்கள்? அவரே ஜாதி கட்சி தான் நடத்துறாரு. அதுவும் வந்து பட்டியலின்னு எடுத்தால் கூட கொஞ்சம் பெரிய எண்ணிக்கையாவது வரும். அதில் பறையர் சமுதாயத்தை மட்டும்தானே டார்கெட் பண்ணி ஜாதியை கட்சியை வச்சுக்கிட்டு இவர் வந்து அவங்க மக்கள் அரசியல் தான் இருக்கிறாரு. தலித்துன்னு என்ன சார்? தலித்து வந்து வார்த்தை தடை செய்யப்பட்டேன்னு நினைக்கிறேன், அரசியல் ரீதியாக எடுத்தீங்கன்னா, அந்த சட்ட ரீதியாக எடுத்தீங்கன்னா. தலித்துன்னா என்ன சார்? அது ஒரு மோசடி வார்த்தை சார். தலித்துன்னா என்னது சொல்லுங்கள்? ஒன்றும் கிடையாது சார். பறையர் அப்படி சொல்லி நீங்கள் இருப்பீங்க, இது இப்படி எடுத்துடும், ஜாதி சான்றிதழ் அடிப்படையில் எடுத்துடும். ஆதி திராவிடர்னு நீங்கள் சான்றிதழ் வாங்குவீங்க. அது என்னவாக இருக்கணும்? இந்து ஆதி திராவிடர் நீங்கள் சான்றிதழ் வாங்கினீங்கன்னா எஸ்சியில் இருப்பீங்க. அதுவே மதம் மாறி போயிட்டால் அது வந்து கிறிஸ்டின் இதுன்னு மாறிடும். கிறிஸ்டின்னு போயிட்டீங்கன்னா பிசி போயிடுவீங்க. அப்போ பட்டியலேருந்து வெளியே போயிடுவீங்க. அந்த பட்டியலேருந்து வெளியே போனவனையும் சேர்த்தா தான் உங்களுக்கு எண்ணிக்கை கூட வரும். அதாவது கிறிஸ்டினை மதம் மாறின எஸ்சி, அவங்களெல்லாம் மதம் மாறினாங்கன்னா பிசி போயிடுவாங்க. ஆனாலும் அவங்கள வந்து எஸ்சி இதில் கொண்டு வரணும். ஆனால் நீங்கள் பட்டியல் இனம்னு சொல்ல முடியாது அவங்கள. இப்போ அவர்களுடைய வாசகம் அடிப்படையில் பட்டியல் இனம்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே அது அடங்காது. மதம் மாறின பிறகு தான் கிறிஸ்டின் ஆகிட்டாங்களே, அவன் தான் பிசி போயிட்டாங்களே, அப்புறம் வந்து அவன் இப்படி பட்டியல் இனத்திலே வராது அது. அப்போ வர வைக்கணும்னா தலித்துன்னு சொல்லிட்டா போதும். ஏமாத்து வேலை தானே. அப்போ நீங்கள் இந்துவாக இருக்கிறது வரைக்கும் தான் எஸ்சி. ஏன்னா இந்து மதத்தில் இந்த ஜாதி கொடுமை இருக்குது. கிறிஸ்தவ மதத்துலையும் கிடையாது, முஸ்லீம்லையும் கிடையாது. ஒரு எஸ்சி பட்டியலில் இருந்து ஒருத்தர் வந்து கிறிஸ்தவராக மதம் மாதிரி போயிட்டாருன்னா பிசிஏ போயிடுவார். ஏன்னா அங்கே ஜாதி கிடையாது, ஜாதி கொடுமை கிடையாது. ஜாதியை விட்டுருங்க, கொடுமை கிடையாது. அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாமே கிறிஸ்தவங்கிற கண்ணோட்டத்தெல்லாம் பார்ப்பாங்க, இவங்க முஸ்லீம்ங்கிற கண்ணோட்டத்தான் பார்ப்பாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே தான் இதை விட பெரிய ஜாதியெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே எஸ்சியில் இருந்து பாதிரியாராக இருக்காங்களா ரோமன் கத்தோலிக்கில், அவங்க வந்து பண்ணக்கூடிய கல்யாணத்தை வந்து ஒரு பிள்ளைமார் சமுதாயத்திலேருந்து மதம் மாறி போனவர் வந்து குறிப்பிட்ட மாவட்டம் தஞ்சை ஏரியாவில் எடுத்துடுங்க, அதெல்லாம் எடுத்திங்கன்னா அங்கே வந்து ஒத்துக்க மாட்டாங்க தெரியுமா? அதாவது ஒரு சபை இருக்குது, ரோமன் கத்தோலிக். அதில் உள்ள பாதிரியார் வந்து எஸ்சியாக இருந்தார்னா, அந்த சபையில் உள்ள ஒருத்தருக்கு வந்து ஒரு குடும்ப திருமண உறவு கல்யாணம் நடக்குது அப்படின்னா, அன்னைக்கு வந்து அவரை வந்து அனுப்பிட்டு வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல பிள்ளைமாரிலேருந்து மதம் மாறி போயிருப்பாங்களே, அவரை கொண்டு வச்சு தான் கல்யாணமே நடத்திட்டு இருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் குறிப்பாக அந்த ஏரியாவில் இதை எதிர்த்தெல்லாம் இவங்க போராட்டம்லாம் நடத்தினாங்க. அதனால் இவங்க அப்படி சொல்லுவாங்க, தலித்துன்னு சொல்கிறத உருட்டுத்தனம். இந்த மாதிரி மதம் மாறி போனவங்க எல்லாத்தையும் உள்ளடக்கி நாங்கள் வந்து எப்படி இருக்கோன்னு காணிக்கிறது தான் தலித்தியம். தலித்து இலக்கியம் இப்படியெல்லாம் பேசக்கூடியது அப்படி தான் பேசுகிறாங்க. மற்றபடி அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்கள் பட்டியல் இனம்னு நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் வந்து அதுவும் குறிப்பாக திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பறையர் சமுதாயத்தை வச்சு தான் நம்பி தான் கட்சி வளர்க்குறாரு. அதை வச்சு தான் பொழைப்பு நடத்திட்டு இருக்கார். அவர் வந்து டாக்டர் ராமதாஸை வந்து ஜாதி கட்சி நடத்துகிறாருன்னு அவரை சொல்லிட்டு இருக்காரு. யோக்கியர். இவர் மட்டும் என்னத்தை நடத்திருக்காரு? அதான் என்னுடைய கேள்வி. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் நன்றி, வணக்கம்.